புது ஓடிஜி கைக்கு வந்ததும் நமக்கு தான் கையெல்லாம் பரப்பரன்னு இருக்குமே. அடுத்த நாளே கேக் செய்ய போகிறேன்னு இறங்கியாச்சு. நம்ம தான் பிகினர் ஆச்சே, ஒன்றுமே தெரியாது கேக்கு பற்றி. அதனால் யூடியூப்பில் எல்லா டியூட்டோரியல்ஸும் பார்த்தாச்சு. சரி ஃபஸ்ட்டு செய்கிறோம், ஸ்பாஞ்ச் கேக்காக செஞ்சு ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு ஸ்பாஞ்ச் கேக் ரெசிபி தான் யூடியூப்பில் பார்த்துருந்தேன். 1/2 kgக்கு என்ன மெஷர்மெண்ட் சொன்னாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாமே செஞ்சேன். ஆனால் என்னோடய கேக் டின்னுக்கும் அந்த மாவோட அளவுக்கும் சம்மந்தமே இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அதையும் எடுத்து ஊற்றியாச்சு கேக் டின்னில். மேலே டெக்கரேஷனுக்கு சாக்கோ சிப்ஸ் எல்லாம் போட்டு உள்ளே வச்சாச்சு ஓடிஜிக்குள்ளே. என்னோடய வாழ்க்கையிலேயே முதலாக நான் செய்கிற கேக்கு சூப்பராக வரணும் அப்படி இப்படின்ட்டு மனசில் பல கோட்டை கட்டி வச்சுருந்தேன். ஆனால் ஒரு 30 மினிட்ஸ் கழித்து வெளியே எடுத்து பார்த்தா இந்த மாதிரி தான் வந்துருந்துச்சு. மேலேருந்து பார்க்க ஏதோ கொஞ்சம் சுமாராக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி கட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா அது என்னமோ ட்ரையாக ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி இருந்துச்சு. சரி நமக்கு இன்னும் பயிற்சி தேவைப்படுது போல் அப்படின்னு சொல்லி மனசை தேத்திக்கிட்டேன். இந்த ஸ்பாஞ்ச் கேக்காச்சும் ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு கேக் மாதிரி வந்துச்சு. ஆனால் ப்ரௌனி செய்கிறேன் அப்படின்ற பேரில் நான் ஒரு விஷயம் பண்ணேன் பாருங்கள், அதை பற்றி சொல்ல வார்த்தையே இல்லை, தீஞ்சு போச்சு.